ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யலாம், அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த சதுர்கிரக சேர்க்கை 4 கிரகங்கள் சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகர வீட்டுல. மகர வீடு காலபுருஷனுக்கு வந்து 10ஆம் பாவம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்களுக்கு அது என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை. முதல்ல சூரியன் வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கான். அதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, 12ஆம் பாவத்து அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்து அதிபன் 5ஆம் பாவத்துல அப்படின்னும் போது, நிறைய கன்னிராசி அன்பர்கள் என்ன இந்த காலகட்டத்துல செய்வீங்க அப்படின்னா, உங்களோட பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, பிள்ளைங்க சார்ந்து நம்மளுக்கு அதிக பொறுப்பு அப்படின்றது வரும். பிள்ளைங்க சார்ந்து செலவு அப்படின்றது வரும். பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்காக, பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக, பிள்ளைங்களை ஆளாக்குறதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து பாருங்க, நிறைய படிப்பு சும்மா ஏவியேஷன் இன்ஜினியரிங், இந்த ஏஐ, இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அமைச்சு படிக்க வைக்கணும். எம்பிஏ வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதனோட வேல்யூ அதிகமா இருக்கும். இன்னொன்னு, பிள்ளைங்க வெளிநாட்டிலேயே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. எம்பிபிஎஸ் இங்க முடிச்சிருப்பாங்க, எம்டி வந்து வெளிநாட்டுல படிக்க வைப்பாங்க. ஆக அந்த மாதிரி பிள்ளைங்களை செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம் இல்ல, இங்கேயே நாங்க வந்து எம்பிபிஎஸ் சேர்த்தலாம் நினைக்கிறோங்க, நாங்க இங்க வந்து பாருங்க எம்பிபிஎஸ் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேமெண்ட் சீட்டு, மேனேஜ்மெண்ட் சீட்டு, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நம்ம வந்து பிள்ளைங்க படிப்புக்காக நம்ம செலவு பண்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இது. சூப்பர், இது நல்லது, எல்லாரும் செய்யலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி பாருங்க, நமக்கு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஈகோ கிளாஷ் யார் யார்கிட்ட வரலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரலாம், அபிஷியலி வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல வரலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வரலாம். சோ இதுல வந்து கொஞ்சம் எதிர் வீடு பக்கத்து வீடு, அவன் பையன் என்ன, அவன் இந்த காலேஜ்ல எம்பிபிஎஸ் வாங்குறான், என் பையனை அதை விட சூப்பர் காலேஜ்ல எம்பிபிஎஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளைங்க எங்க படிச்சா நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி மட்டும் யோசிங்க. மத்தவங்களை கம்பேரே பண்ணிக்காது, சரிங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்க, சுக்கிர பகவான் அங்க இருக்காரு. சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, பொதுவாவே கன்னிராசி அன்பர்களுக்கு பெண்களால் லாபம், பெண்களால் ஆதாயம், பெண்களால் சப்போர்ட், பெண்களால் ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் அப்படின்றது. சரிம்மா, நீங்க சொல்றது கன்னிராசி ஆண்களுக்கு நீங்க சொல்றது சரியா போச்சுமா. ஆமாம்மா, கரெக்ட். இப்ப நாங்க கன்னிராசி பெண்கள்மா, பெண்களுக்கும் பெண்களால் ஆதாயம், பெண்களால் முன்னேற்றம் அப்படின்றது வரும். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா, அது நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான காலம். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வர்றதுக்கான காலம். பூர்வீகத்துல ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணா எனக்கு வந்து நான் வேற செலவு வந்து எனக்கு கடன்லாம் இருக்கு அடைக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகிறதுக்கான காலம். பிள்ளைங்க சார்ந்து ஒரு மகிழ்ச்சி, பிள்ளைங்களுக்காக நம்ம சுப வரையும் செய்யறது. முன்னாடி நான் சொன்ன படிப்பு, இப்போ பொம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நெக நெட்டு வாங்குறது, ஒரு அசர்ட் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், பெண்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். அதாவது
பெண் குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து திருமணம் பண்றது, நிச்சயதார்த்தம் பண்றது, இல்ல பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்றது, சடங்கு பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான செலவு அப்படின்றது நடக்கும். அதுக்கப்புறம் புதன் இருக்காரு. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். தொழில்ல ராஜயோகம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ராஜயோகம், தொழில் சார்ந்த ராஜயோகம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க புத்திசாலித்தனமா செயல்படுங்க. அட ஏமா நீங்க வேற, எங்க குழந்தைங்களுக்கு புத்தி இல்லைன்றதுனால பெரிய பிரச்சனை, புத்தி இருக்கு படிக்க மாட்டேன்னு தானே பெரிய பிரச்சனை, எல்லாம் இருக்கு திமிர் அதுக்கு மேல இருக்குன்னு தானே பெரிய பிரச்சனை. இப்படிதான் இந்த காலகட்டத்துல குழந்தைங்க தான் பெரிய பிரச்சனையா இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து வெளியே இருக்க எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடுறாங்க, குழந்தைங்க பிரச்சனையை யாராலையும் சமாளிக்க முடியல, என்ன பண்றது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த காலகட்டம் குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் எப்படியாவது பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறமா பாஸ் பண்ணிடுவான், அவன் எப்படியாவது காலேஜுக்கு போனா போதும்னு நினைக்கிறமா காலேஜுக்கு போவான். இந்த மாதிரி குழந்தைங்க ரீதியா உங்களுக்கு வந்து மனசு திருப்தி அப்படின்றது நடக்கும். என் பையன் கோல்டு மெடல் வாங்கிடுவாடா அந்த அளவுக்குள்ள எதிர்பார்க்க கூடாது. உங்க பையன் பாஸ் பண்றானா சந்தோஷம். ஏமா நம்மளுக்கு ரொம்ப பசி, கொடும் பசியில இருக்கும், பஃபே இருந்தாதான் சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம்? கூழ் இருந்தா கூட குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லா ரொப்பிக்கணும், அடுத்து எப்ப சாப்பாடு கிடைக்குதோ அப்பதானே. அந்த மாதிரி கதை தான். இப்ப குழந்தை வந்து படிக்குதா சந்தோஷப்பட்டுக்கோங்க, நாளைக்கும் படிக்குமா நாளைக்கு படிக்குமா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? சோ இந்த காலகட்டம் பிள்ளைங்களால உங்களுக்கு திருப்தி அப்படின்னு வரும், நிம்மதி அப்படின்னு வரும். அதே மாதிரி செவ்வாய் இருக்காரு. செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 8க்கு அதிபன் இல்லைங்களா? அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன். இவன் 5ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும். என்ன ரிஸ்க்? என் பையன் படிக்கவே மாட்டேங்குது, அதை +2 படிக்க வைக்கக்குள்ள நான் படாத பாடுபட்டேன். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, MBBS சீட் காசு கொடுத்து வாங்கி தலைமையில வச்சுக்குவாங்க, குருவி தலையில படங்கா மாதிரி. அது படிக்கணும் ஆசை, ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்க. இது +2 படிக்கிறதுக்கே இது நம்ம வந்து தலைக்கிழமை இன்னும் காரை கிளம்பியார் மாதிரி, இதை நம்ம MBBS சேர்த்தி விட்டுருமே, இது படிக்குமா கஷ்டமாச்சே, நம்ம எவ்வளவு நாள் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு ஆனா எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு நாளும் நான் தாங்குறேங்க என் பிள்ளை படி, நான் இந்த மாதிரி சில ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவேன், எவ்வளவு நாளும் பரவாயில்லைங்க நான் தாங்குறேன் அப்படிம்பாங்க. சந்தோஷம், நல்ல விஷயம். அந்த மாதிரி அம்மா எல்லாருக்கும் கிடைச்சிட்டா எல்லா பிள்ளைங்களும் ஜெயிச்சிடுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நீங்களும் செய்வீங்க. அதை நீங்க எப்படி கொண்டு போறீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம வந்து பெரிய ரிஸ்க் அப்படின்றது எடுப்போம் குழந்தைங்க சார்ந்து, அதை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ நீங்க எடுங்க, சரிங்களா? நீங்க கொண்டு போங்க. பிளஸ் என்ன, குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க கல்வியில வந்து பாஸ் ஆயிடுவாங்க. அறிவு சார்ந்த ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கண்ணி இளம் வயசு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், எக்ஸ்ட்ரா வரும். அதெல்லாம் உங்க சௌரியம் கொண்டு போறதும் இயல் இசை நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கும். மந்திர சாதனம், மந்திரத்தை வந்து நம்ம வந்து சாண்ட் பண்ணணும்னு தோணும், மந்திர சித்தி பண்ணணும்னு தோணும். நிறைய பேருக்கு நான் முன்னாடியே சொன்னேன், அதிகாரம் அந்தஸ்து இதெல்லாமே கிடைக்கும். மைனஸ் என்ன அப்படின்னா அதிரடி முடிவுகள் அப்படின்றத தவிர்க்கணும். இன்னைக்கு என் பையனை நாங்க டாக்டர் ஆக்கியே சீவன் காலேஜ்ல போயிட்டு 20 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்து டொனேஷன் கொடுத்துட்டு வந்துடக்கூடாது, அதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பொதுவா சூரியனும் சுக்கிரனும் ஒரு 8 to 10 டிகிரிக்குள்ள இருந்தா தான் சூரிய அஸ்தம் சொல்லுவாங்க. அந்த சூரிய அஸ்தம் இருக்கு அப்படின்னா உறவுகள்ல வறட்சி வரும் அப்படிம்பாங்க. அப்ப 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னாலே உறவுகள்ல மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல யாருக்கூடிய சண்டை போட்டுக்க வேண்டாம், ஒட்டி உறவாடவும் வேண்டாம், வெட்டிக்கோ வேண்டாம், உஷாரா இருங்க. அப்ப ஆக சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 18 நாள் எக்ஸலண்டா இருக்கு, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38 40 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.